உங்க வீட்டு பக்கத்துல எக்கச்சக்கமான திருட்டு நடக்குதா? உங்களுக்கு தெரியாம எக்கச்சக்கமான விஷயம் நடக்குதா? யார் பண்றா தெரிஞ்சுக்கணுமா? நீங்க மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான சிறந்த கேஜெட் தான் இந்த வைஃபை ஸ்மார்ட் நெட் கேமரா. இந்த கேஜெட்டோட அன்பாக்சிங், செட்டப், ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேஜெட்டை அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன கண்டெல்லாம் தந்திருக்கிறாங்க பார்த்தலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணோனே பாத்தீங்களா நம்மளோட கேஜெட் தான் கொடுத்துக்கிறாங்க. அந்த கேஜெட்டை அப்படியே அலைக்க எடுத்து ஓரமா வச்சுட்டு வேற என்னென்னதான் பாக்ஸ்ல கொடுத்துக்கிறாங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் இதை எப்படி யூஸ் பண்ணணும்காக ஒரு மேனுவல் புக்கும், இதை எப்படி செட்டப் பண்ணணும்காக ஒரு ப்ரொசீஜர் பேப்பரும் தந்திருக்கிறாங்க. இந்த கேஜெட்டுக்கு பவர் சப்ளை தரதுக்காக 5 வாட் 2 ஆம்ப் அடாப்டரும் மைக்ரோ யூஎஸ்பி கேபிளும் தந்திருக்கிறாங்க. ஃபைனலா இதை நம்ம டேபிள்ல கூட வச்சிருக்கலாம். டேபிள்ல வைக்க வேணாம், எங்கேயாவது மவுண்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்களா, அதுக்கு ஆங்கரும் ஸ்க்ரூவும் தந்திருக்கிறாங்க. இப்ப இந்த கேஜெட்டோட பிசிக்கல் ஓவர்வியூ தான் பார்க்க போறோம். வைஃபை ரேஞ்சுக்காக டூயல் பேண்ட் ஆண்டனா, ஈத்தர்நெட் கனெக்ட் பண்றதுக்காக RJ45 45 போர்ட், ரீசெட்காக ரீசெட் பட்டன், பவர் சப்ளை தரதுக்காக மைக்ரோ யூஎஸ்பி போர்ட், நம்ம ஆடியோவை இன்புட்டா தரதுக்காக மைக், ஆடியோவை அவுட்புட்டா கேட்கறதுக்காக ஸ்பீக்கர், இது மட்டும் இல்லாம நம்ம நைட் கேமராவை தெளிவா பார்க்கறதுக்காக இன்ஃப்ராரெட் லைட் லெவலுமே தந்திருக்கிறாங்க. இந்த கேஜெட்டை மொபைலோட கனெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். அப்படி சொல்லி உங்களை பயம் கொடுத்த மாட்டேன். எந்த அளவு சிம்பிளா சொல்ல முடியுதோ அந்த அளவு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கு ரெண்டு விதமா நீங்க டவுன்லோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க மேனுவல்ல பார்த்தா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கு QR கோட் தந்திருப்பாங்க. அந்த கோடை உங்க கேமரால ஸ்கேன் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லதான் கூகுள் பிளே ஸ்டோருக்கு டைரக்டா போய் v380 Pro அப்படி டைப் படிச்சா அந்த ஆப் வரும். அது மூலமா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது போத் ஆண்ட்ராய்டு அண்ட் iOSக்கு அவைலபிளா இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஓபன் பண்ணிக்கலாம். டைரக்டா லாகின் ரெஜிஸ்டர் பேஜுக்கு தான் போகும். நீங்க ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணாத பட்சத்தில் ரெஜிஸ்டரை நீங்க இமெயில் ஐடி இல்ல மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எதுக்காக ரெஜிஸ்டர் பண்றோம் பாத்தீங்களா, அவங்க ஒரு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க ரெக்கார்ட் பண்ற எல்லா வீடியோஸையும் அந்த கிளவுட்ல நீங்க சேவ் பண்ணி எங்க இருந்து வேணா அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க கிளவுட் சர்வீஸ் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இல்லாத பட்சத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்ல. கிளவுட் சர்வீஸ் ஃப்ரீயா பேடா கேட்டிங்களா, பேடு தான். ஸோ அது மோஸ்டா யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ லாகின் ரெஜிஸ்டர் பண்ணாமலே ட்ரை வித்தவுட் லாகின் அப்படி இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பவர் சப்ளை கொடுக்கிறதுக்கு முன்னாடி மெமரி கார்டை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெமரி கார்டை பவர் சப்ளை இருக்கிற வரைக்கும் ரிமூவ் பண்ணாதீங்க. பவர் சப்ளை ஆஃப் பண்ணக்கு அப்புறம் தான் ரிமூவ் பண்ணணும். இப்போ உங்க கேஜெட்டுக்கு பவர் சப்ளை கொடுங்க. பவர் சப்ளை போயிட்டு இருக்குதா எப்படி கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா, உங்களோட கேஜெட் கீழே பாத்தீங்கன்னா ரெட் கலர் லைட் இண்டிகேட் ஆகும். அப்படி இண்டிகேட் ஆச்சு தான் பவர் சப்ளை போயிட்டு இருக்குது அர்த்தம். எப்போ உங்க சிஸ்டம் ரெடி ஆயிட்டா கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லும். அப்படி சொல்லிச்சுதான் உங்களோட சிஸ்டம் ரெடி ஆயிட்டா அர்த்தம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி சொல்லிச்சுதான் உங்களோட கேமராவோட ஹாட்ஸ்பாட் ஆன் ஆயிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் ஹாட்ஸ்பாட் ஆன் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட மொபைல்ல போய் செக் பண்ணிக்கலாம். மொபைலோட வைஃபை செட்டிங்ஸ்ல போய் செக் பண்ணிக்கலாம். இந்த கேமராவோட வைஃபை காட்டும். எப்படி இருக்கும் பாத்தீங்களா, நேம் MB போட்டு உங்களோட யூனிக் ஐடி 8 டிஜிட் இருக்கும். அப்படி இருக்கதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி இப்போ உங்களோட ஆப்போட ஹோம் பேஜுக்கு வந்தீங்களா, ஆட் டிவைஸ் அப்படி இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்களா, உங்ககிட்ட QR கோடை ஸ்கேன் பண்ண சொல்லும். இல்ல உங்களோட டிவைஸோட ஐடியா என்டர் பண்ண சொல்லும். இது எங்க இருக்கும் பாத்தீங்களா, உங்களோட கேஜெட்ல ஒன் சைடுல ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். அதுல QR கோடு இருக்கும், ஐடியுமே இருக்கும். ஏதாவது ஒண்ணு என்டர் பண்ணிட்டு QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. இல்ல ஐடியா என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்களா, இப்ப பாத்தீங்களா 3 கேட்டகரி காட்டும். வைஃபை ஸ்மார்ட் கேமரா, 4G ஸ்மார்ட் கேமரா, கிட் அப்படி காட்டும். நம்ம கிட்ட இருக்கிறது வைஃபை ஸ்மார்ட் கேமரா தான். எதனால பாத்தீங்கன்னா வைட் அண்ட் வயர்லெஸ் தான் வைஃபை ஸ்மார்ட் கேமரா சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4G ஸ்மார்ட் கேமரா. இத 4G சிம் மூலமா அக்சஸ் பண்றதுனால 4G ஸ்மார்ட் கேமரா சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிட். இது ஒரு பேஸ் ஸ்டேஷன் இருக்கும். எல்லா டேட்டாவுமே பேஸ் ஸ்டேஷன்ல போய் ஸ்டோர் ஆகும். சோ இத ஒரு கிட் சொல்றாங்க. நம்ம கிட்ட இருக்குது வைஃபை ஸ்மார்ட் கேமரா. சோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம 3 விதமா கனெக்ட் பண்ணிக்கலாம். AP ஹாட்ஸ்பாட் கனெக்ஷன், வைஃபை ஸ்மார்ட் லிங்க் கனெக்ஷன்,
ஆட் டிவைஸ் ஐடி. இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு கனெக்ஷன் பாத்தீங்களா கிளவுட் சர்வீஸுக்கான கனெக்ஷன். எதுக்கு பாத்தீங்களா நம்மளோட ஓன் இன்டர்நெட்ல நம்மளோட ஸ்மார்ட் கேமராவை கனெக்ட் பண்ணுவாங்க. அது மூலமா நம்ம கிளவுடுக்குள்ள கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ரெண்டு லாகின் தான் அது. நம்மளுக்கானது தேர்ட் லாகின். இதுதான் எஸ்டி கார்டுல ஸ்டோர் பண்றதுக்கான லாகின், அதாவது ஆட் டிவைஸ் ஐடி. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். திரும்பவும் பாத்தீங்களா QR கோடை ஸ்கேன் பண்ண சொல்லும், இல்ல உங்களோட டிவைஸோட ஐடியை என்டர் பண்ண சொல்லும். இது எங்க இருக்கும் பாத்தீங்களா உங்களோட ஸ்மார்ட் கேமராவோட ஒன் சைடுல ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். அது மூலமா அதை என்டர் பண்ணிட்டு இல்ல ஸ்கேன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்களா உங்களோட டிவைஸ் ஆட் ஆயிடும். அது எங்க காட்டும் பாத்தீங்களா ஹோம் பேஜ்ல காட்டும். அது மூலமா கிளிக் பண்ணீங்களா உங்களோட கேமராவோட லைவ் ஸ்ட்ரீம் ஆப்லயே பார்க்கலாம். இப்ப நான் சொன்ன செட்டப்ல உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வந்தா பின்னாடி அந்த கேஜெட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ரீசெட் பட்டன் இருக்கும். அதை நீங்க 5 to 7 செகண்ட் பிரஸ் பண்ணிட்டே இருந்தா ரீசெட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நம்மளோட ஸ்மார்ட் கேமராவும் மொபைல் ஆப்புமே கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஸ்மார்ட் கேமராவை மொபைல் ஆப்பை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் பார்ப்போம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்க கேமரா மூலமா கேப்சர் பண்ற வீடியோவை பார்க்க போறீங்களா, நீங்க ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். எதுக்காக பாத்தீங்கன்னா மத்தவங்க உங்க கேமரா மூலமா எடுக்கிற வீடியோவை பார்க்காம இருக்கிறதுக்காக. இந்த ஸ்மார்ட் கேஜெட்டோட பாடி மேல இருக்கிற அந்த பாடி அப் அண்ட் டவுன் 120 டிகிரி வரைக்கும், அதே லெஃப்ட் அண்ட் ரைட் 360 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் பண்ணும். நம்மளோட வீடியோ பாத்தீங்கன்னா 1080 பிக்சல்ல தான் ரெக்கார்ட் ஆகும். இந்த வீடியோ நம்ம லோ குவாலிட்டிலயும் ஹை குவாலிட்டி வியூ பண்ற மாதிரி ஆப்ல தந்துக்கிறாங்க. அதாவது SD குவாலிட்டி அப்படி சொல்லி தந்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளோட வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சேவும் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட பாட்டை மட்டும் கேப்சர் பண்ணணும்னு நினைச்சா ஸ்னாப்ஷாட் எடுத்து கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோ திரும்பி ரீப்ளே பண்ணணும்னு நினைச்சாலும் அதே ஆப்ல ரீப்ளே பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ஃபீச்சர் தந்துருக்காங்க. மோர்ல பாத்தீங்களா நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் தந்துக்கிறாங்க, இன்வர்ஷன் அதுக்கப்புறம் மோஷன் ட்ராக்கர் அப்படி தந்துக்கிறாங்க. இன்வர்ஷன் எதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட கேமரா நம்ம தலைகிற மவுண்ட் பண்ணி வச்சிருந்தா இந்த ஆப் மூலமாவே நம்மளோட வீடியோவை இன்வெர்ட் பண்ணி நம்ம ஸ்ட்ரைட்டா வச்சு பாத்துக்கலாம். அதுக்காக தான் இன்வர்ஷன். நெக்ஸ்ட் மோஷன் ட்ராக்கர் ஆன் பண்ணா என்ன ஆகும் பாத்தீங்களா, இப்ப ஏதாவது மூவ்மெண்ட் நடந்தா அந்த பாடி அந்த மூவ்மெண்ட்டே கேப்சர் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிட்டே நவரும். இதுதான் மோஷன் ட்ராக்கர். இந்த ரெண்டு ஃபீச்சருமே தந்திருக்காங்க மோர் ஆப்ஷன்ல. இந்த ஸ்மார்ட் கேமரா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஃப்ராரெட் லைட் தந்துக்கிறாங்க, லெவல் லைட். இது மூலமா பாத்தீங்களா நம்மளுக்கு கிட்ட எந்த லைட் எஃபெக்ட்டுமே இல்ல. அதாவது நைட் டைம்ல பாத்தீங்களா அதே ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ஃப்ராரெட் லைட்டை ஆன் பண்ணிட்டு நம்மளோட வீடியோவை கிளியரா காட்டும். இதுல செம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்ன பாத்தீங்களா, நம்ம ஆப்ல பேசினா அது அந்த ஸ்மார்ட் கேஜெட்ல கேட்கும். அதே மாதிரி ஸ்மார்ட் கேஜெட்ல கேட்குது இந்த ஆப்லயுமே கேட்கும். செம்ம ஃபீச்சர். அவ்வளவுதான் இந்த ஆப்ல இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ ஃபைனலா நம்ம இந்த கேஜெட் எப்படி இருக்குது என்னோட ரிவ்யூ என்ன பார்க்கலாம். இந்த கேஜெட்டோட டிசைன் வைஸ் பார்க்கும்போது இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எந்த அளவு பிரீமியமா மேட் பண்ணுமோ அந்த அளவு பிரீமியமா மேட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு டிசைன் வைஸ் பார்க்கும்போது செம இம்ப்ரெசிவா தான் இருக்கு. பில்ட் குவாலிட்டி வைஸ் வரும்போது பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் மேட் தான். பட் ஆனால் தரமான பிளாஸ்டிக் மேட். தவறி கீழே விழுந்தா கூட அவ்வளோ சீக்கிரம் உடையாது. அந்த அளவு தரமான ஒரு பிளாஸ்டிக் மேட் தந்துக்கிறாங்க. பில்ட் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. இந்த கேஜெட்டோட மெயின் இதே பாத்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி வரும்போது பாத்தீங்கன்னா செம்மையாவே தந்துக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு எந்த அளவு குவாலிட்டியா தரணுமோ அந்த அளவு குவாலிட்டியாவே தந்துக்கிறாங்க. நல்லாவே இருக்குது குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தாலும் நல்லாவே எடுத்தது. எதனால பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் லைட் தந்துக்கிறாங்க. இந்த இன்ஃப்ராரெட் லைட் இந்த பட்ஜெட்டுக்கு தந்தது செம அட்வான்டேஜா இந்த கேஜெட்டுக்கு அமையுது. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட் வர்த்தா கேட்டிங்களா, செம்மையான ஒர்த் தான், வாங்கலாம். அவ்வளவுதான் நண்பா, இன்னைக்கு நம்ம செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஜெட்டை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மட்டும் இல்ல மற்ற வீடியோவும் நம்ம சேனல்ல பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. டேக் கேன் டூ எனிதிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வீடியோல நம்ம சந்திப்போம்.